குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குவதும், தண்டனையை ஒத்திவைப்பதும், தண்டனையை குறைப்பதும் பேரரசரின் தனி உரிமையாகும் என்று இஸ்தானா நிகாரா நேற்று விளக்கமளித்துள்ளது. கோலாலம்பூர், புத்ராஜயா, லாபுவான் ஆகிய கூட்டரசு பிரதேசங்களில் புரியப்படும் குற்றங்களுக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்படும் தண்டனையை ரத்து செய்வதற்கும், முடக்கம் செய்வதற்கும், தண்டனை குறைப்பு செய்வதற்கும் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் 42(1) மற்றும் 2வது விதியின் கீழ் பேரரசருக்கு அதிகாரம் உள்ளது என்று அது கூறியது. மன்னிப்பு வாரியத்தின் ஆலோசனையின்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் அதிகாரம் பேரரசருக்கு உள்ளது. மன்னிப்பை வழங்கக் கோரும் அல்லது தண்டனையை குறைக்கக் கோரும் பரிந்துரை எதுவாக இருந்தாலும் பரிசீலனை செய்யப்படுவதற்காக அதனை மன்னிப்பு வாரியத்திடம் வழங்க வேண்டும். ஆகவே ஒரு கைதியின் சார்பில் மன்னிப்பு கோரும் அல்லது தண்டனையை குறைக்கக் கோரும் தரப்பினர் தங்களின் விண்ணப்பத்தை பேரரசரின் தலைமையிலான அடுத்த மன்னிப்பு வாரியத்தின் கூட்டத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இஸ்தானா நிகாரா தெரிவித்துள்ளது. குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குவது அல்லது தண்டனையை குறைப்பது பற்றிய பேரரசரின் உத்தரவை சம்பந்தப்பட்ட தரப்பினர் புரிந்து கொள்வதோடு அதனை ஏற்று நடக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரரசரின் உத்தரவை படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று லெஸ்தாரி நியாகா மடானி சந்தை பகுதிக்கு நேற்று வருகை புரிந்த போது செய்தியாளர்கள் மத்தியில் அன்வார் இதனை தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை ஆதரித்து வரும் திங்கட்கிழமை நடைபெறும் பேரணியில் கலந்து கொள்ளும்படி பாஸ் கட்சி விடுத்திருக்கும் அழைப்பை டிஏபி தலைவர் லிம் குவான் யங் நிராகரித்துள்ளார். டிஏபி கட்சியின் 2 தலைவர்களை பாஸ் அச்சுறுத்தி வருவது, நஜீப்புக்கு மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த அழைப்பை தாங்கள் நிராகரிப்பதாக அவர் கூறினார். டிஏபியின் அமைச்சர்களான ngா கோர்மிங், ஹன்னா இயோ ஆகியோரை எதிர்த்து பாஸ் கட்சி கண்டன கூட்டங்களை நடத்துவதால் அக்கட்சியின் அழைப்பை நிராகரிக்க வேண்டியுள்ளது என்று லிம் குவான் யங் தெரிவித்துள்ளார். மலேசியர்கள் மத்தியில் உப்பு அதிகமாக உட்கொள்ளப்படுவதை குறைக்கும் நோக்கத்திலான உப்புக்கு எதிரான போர் பிரச்சாரத்தை தொடங்க சுகாதார அமைச்சு தயாராகிக் கொண்டிருக்கிறது. நாட்டில் மரணங்களுக்கு வித்திடும் பல்வேறு ஆபத்தான நோய்களுக்கு வழிவகுக்கும் முக்கிய அம்சமாக உப்பு அடையாளம் காணப்பட்டிருப்பதன் காரணத்தால் உப்பை குறைவாக உட்கொள்வது மிக அவசியம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் இறக்குமதி பச்சரிசியின் விநியோகமும் விலையும் நிலையாக உள்ளது என்று தேசிய நெல் அரிசி நிறுவனமான பெர்னாஸ் உறுதி அளித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்வது குறித்து விவாதம் நடந்து வந்தாலும் நாட்டில் போதுமான அரிசி கையிருப்பில் உள்ளது என்று அது தெரிவித்துள்ளது. சபரிமலைக்கு செல்லும் தனது பயணிகளின் முதல் கட்டமாக 100 ஐயப்ப பக்தர்கள் நேற்று பாத்தேக் ஏரில் புறப்பட்டனர். நேற்று காலை 9:30 மணிக்கு பாத்தேக் ஏரில் திருச்சிக்கு புறப்பட்ட பயணிகளுக்கு கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பாத்தேக் ஏர் அதிகாரிகள் அன்பளிப்பு கைப்பைகளை வழங்கினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.